அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் இந்த வீடியோஸில் வந்து டெய்லி போடுற வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே அது என்னுடைய சஜஷன்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த ரேட்டுக்கு வாங்கலாம், இந்த ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்றது. ஏன்னா இந்த டெய்லி வாட்ச் பண்ணுறதுனால வந்து அந்த ஸ்டாட்டிக்ஸ் பிரகாரம் வந்து நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டாட்டிக்ஸ் பிரகாரம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ சிலர் வந்து கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணல, நீங்கள் ப்ரிடிக்ஷன்னா இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரையிலும் நம்ம எந்த ப்ரிடிக்ஷனும் பர்ஃபெக்டாக எவ்வளோ பெரிய ஆளாலும் சொல்ல முடியாது. எப்போ டவுன் ஆகும், எப்போ அதிகமாகும். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரீஸ் பொறுத்து இருக்குது, பல நாடுகளை பொறுத்து இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை சொல்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்து என்ன நடந்திருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ண விஷயங்கள் தான். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ப்ரொஃபஷ்னலுக்கு என்னுடைய வீடியோ கண்டிப்பாக யூஸாக இருக்காது. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னல் கண்டிப்பாக நம்ம இதில் வாட்ச் பண்ண மாட்டாங்க. தேவைப்படுறவங்க இதை வாட்ச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது என்னோடய ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கான சிக்னல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம் டைம் கொடுங்க. இன்றைக்கான சிக்னல்ஸ் பார்த்துடலாம். ஸோ டென்ட் காயின் பார்க்கலாம். டென்ட் காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 54, 53 அந்த பைசாவில் இருக்குது. தாராளமாக வாங்கி வைக்கலாம். வாங்கி ஷார்ட் பீரியட்லேயும் வாங்கிட்டு ஒரு 10 பைசா டிஃப்ரென்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இல்லை லாங் பீரியடில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ₹1 வரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா. அடுத்து நம்ம ஏடிஏ காயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ₹200 ரீச் ஆகிட்டு உங்களுக்கு ₹172 இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் அதிகமாக ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ரிஸ்க்குன்றது இருக்கும். இன்கேஸ் கம்மியாக ஆச்சு அப்படின்னா நம்ம ரிஸ்க்கை வந்து அஃபோர்ட் பண்ணுறது மாதிரின்னா தாராளமாக நீங்கள் அதில் போடலாம். ஏன்னா ஓவரால் நியூஸில் நிறைய விஷயத்தில் கிரிப்டோவை பற்றி பார்க்கும்போது இன்னும் கண்டினியூவாக க்ரோத் ஆகும். அதாவது ஏடிஏ காயினும் மேட்டிக்கும் க்ரோத் ஆகும் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த டைமில் 172 வாங்குறீங்கன்னா ஒரு 180, 190 வரும்போது வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இன்ட்ராடேக்கு பண்ணலாம். இன் ஃப்யூச்சருக்கு வந்து இந்த காயின் ஹோல்ட் பண்ணி ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஹோல்ட் பண்ணி வைக்க நல்ல இன்கம் வருமானா கண்டிப்பாக வரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இசட் காயின் வந்து ₹701 இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுவும் கண்டிப்பாக ஒரு க்ரோத் இருக்கும். ஓவராலாக வந்து பிட்காயின், ஈத்தரியம் ரேட் வந்து கம்மியானனால எல்லா காயினும் ரேட்டு கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காயின் கம்மியாக இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸில் வந்து கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிடும். கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரையிலும் எப்பயுமே வந்து நம்ம இப்போ வாங்கி வைக்கிறோம், அந்த ரேட்டில் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக அது ஒரு 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ கண்டிப்பாக அது நல்ல க்ரோத்துக்கு. ஓவராலாக நீங்கள் 6 மந்த் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த காயின் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு, அதாவது ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சு, உதாரணத்துக்கு வெஜ்ரெக்ஸ் இந்த மாதிரி நல்ல எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு க்ரோத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் வந்து அதில் எப்பயும் போடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். ஸோ ஆட் காயின் பார்க்கலாம். ஆட் காயின் வந்து 93 பைசா இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமானாலும் தாராளமாக வாங்கலாம். வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்ல இன்கம் இருக்கும். ஏன்னா ₹2 இந்த காயின் ரேட் ரீச் ஆயிருக்கு. ஷார்ட் பீரியடில் வரும்னா இங்கே பாருங்கள் ₹1 2 ரீச் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸில் வாங்கிட்டு கூட நீங்கள் ஒரு ₹1 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா 0.90 அந்த ப்ரைஸை வாங்கிட்டு ஒரு 10 பைசா டிஃப்ரென்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். அதிகமான வேல்யூ காயின் வாங்கும்போது உங்களுக்கு அதிகத்தை இன்கம் கிடைக்கும். அடுத்த காயின் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா XLM காயின் பார்க்கலாம். XLM காயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலாக க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ₹54 50 பைசா கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரேட்டில் கூட வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சுட்டு ஒரு ₹62 வந்து செல் ஆர்டர் போடுங்க. ஏன்னா XLM காயின் வந்து லாஸ்ட் 1 வீக்காக நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் பிட்காயின் டவுன் ஆகியிருந்தாலும் அந்த பீரியட்லேயும் இது நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் இந்த காயின் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ரேட்டுக்கு வந்து ₹52 அதில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் வந்து இருக்குது இந்த ரேஞ்சில். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ரேட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். வாங்கி வச்சுட்டு ஒரு ₹60, ₹62 சேல்ஸ் டார்கெட் போடுங்க. லாங் பீரியடுக்கு வேணாலும் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, வின் காயின் பார்க்கலாம். வின் காயின் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.06 இருந்தது. ஓகே, இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.07. இந்த காயின் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த காயின் எப்போ இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க இந்த ஒரு காயினில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ 2 பைசாவில் இருந்தது அதிகபட்சம் 25 பைசா வரலாம் அப் ஆகிட்டு அகைன் டவுன் ஆகிருக்கு. இன்கேஸ் அதிகமான ரேட்டில் வாங்கி வச்சுருக்கீங்க பயப்பட வேணாம். 1 ஆர் 2 மந்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபண்டு வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. அதிகமான ரேட்டில் வாங்கினவங்க அவங்க வந்து இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு
20 பைசாவுக்கு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் வாங்கி வைக்கும்போது 15 பைசா 13 பைசா அந்த ரேஞ்சுக்கு வரும்போது ரீச் ஆகும் உங்களோட ஆக்சுவல் ப்ரைஸு. அதுக்கு மேலே வரது வந்து லாபம். ஸோ இன்ட்ராடே மாதிரி பண்ணுங்கள். கம்மியாக இருக்கும்போது வாங்குங்க, அதிகமாக இருக்கும்போது சேல்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்த வந்து கொஞ்சம் பழகுங்க. ஓகே, டோஜி காயின் பார்க்கலாம். டோஜி காயின் வந்து உங்களுக்கு ஒரு 38 ரூபா பை டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் கூட 38 ரூபாய்லாம் ரீச் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ 38 ரூபாய் இப்போவும் வைங்க, டவுன் ட்ரெண்ட் ஆகும். 38 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 45 ரூபா 44 ரூபா சேல்ஸ் டார்கெட் வைங்க. ஃப்யூச்சரில் வந்து இந்த காயின் வந்து நல்ல க்ரோத் இருக்குது. இந்த காயின்லேயே எல்லாம் மொத்தமாக நீங்கள் வச்சுருக்க மொத்த அமௌண்ட்டு இதிலேயே வச்சுக்காதீங்க. ஏன்னா எலான் மாஸ்க் வந்து இந்த காயின் வந்து அவரோட ஷேர் தான் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் அவர் மொத்தமாக வித்ட்ராவல் பண்ணால் ரொம்ப கம்மியாகும். ஸோ அந்த சூழ்நிலை வராது. அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒரு 10,000 இருக்குன்னா ஒரு 2,000 ரூபாய்க்கு இந்த காயின் வாங்கி வைங்க. 10,000 ரூபாய்க்கும் இந்த காயின் வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதிகமாகிடுதுன்னு சொல்லிட்டு ஒரே காயினில் எப்பயுமே ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஹெச்பார் பார்க்கலாம். ஹெச்பார் வந்து போன வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் 29 ரூபா வந்திருக்கு. ஹெச்பார் பொறுத்தவரையிலும் 22 ரூபா பை டார்கெட் வைங்க. அந்த ரேஞ்சு வரும்போது பை ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஓகேயா, ஸோ 22 ரூபா பை டார்கெட் வச்சிங்கன்னா இப்போது 25 ரூபா 27 ரூபா செல் டார்கெட் வைக்கும்போது தாராளமாக உங்களுக்கு ஏறும். ஃப்யூச்சருக்கு இந்த காயின் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. டிஜிபி காயினும் நல்ல க்ரோத்தான காயின் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இதோ 12 ரூபா 13 ரூபா இந்த ரேஞ்சு வந்து ஏறி இருக்குது. ஸோ இப்போ இந்த கரண்ட் ப்ரைஸ் வாங்கலான்னா தாராளமாக வாங்கலாம். 8 ரூபா 50 பைசா வாங்கி ஹோல்ட் பண்ணி வைங்க. ஒரு 10 ரூபாய்க்கு சேல்ஸ் டார்கெட் வைங்க, கண்டிப்பாக ரீச் ஆகும். இதுவும் நல்ல க்ரோத்தான காய் தான். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்சி காயின் பார்க்கலாம். 2 ரூபா 22 பைசா இருக்குது. இந்த ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். 2 ரூபா 60 பைசா 80 பைசா வந்து 1 வீக்கில் ரீச் ஆகும். ரீச் ஆகும்போது வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். லாங் டைமுக்கும் இந்த காயின் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. டபிள்யூஆர்எக்ஸ் காயின் பார்க்கலாம். 1 ரூபா 166 ரூபாய் இருக்குது. ஸோ ஒரு 165 ரூபா இந்த டார்கெட், இந்த ரேட்டு கூட தாராளமாக வாங்கலாம். வாங்கிட்டு ஒரு 200 ரூபா டார்கெட் சேல் டார்கெட் வைங்க. 1 வீக்கில் 10 டேஸில் கண்டிப்பாக அந்த டார்கெட் ரீச் ஆகும். இல்லைனா ரெகுலர் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டபிள்யூஆர்எக்ஸ் காயின் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போது 165 ரூபா இருக்கா, 175 ரூபா வரும்போது சேல்ஸ் பண்ணுங்கள். திருப்பியும் 165 ரூபா வரும்போது வந்து பை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ரொட்டேஷனில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம். ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நீங்கள் 10 ரூபா டிஃப்ரெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 30 ரூபான்ற மாதிரி ஒரு காயினுக்கு வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம் கிடைக்கும். ஸோ டபிள்யூஆர்எக்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்குது. அதனால் தாராளமாக இந்த காயினில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிஆர்எக்ஸ் இப்போது இந்த டைமில் தாராளமாக வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சுட்டு ஒரு 10 ரூபா 11 ரூபா சேல்ஸ் டார்கெட் போடுங்க. உங்களுக்கு 10 ரூபான்றது இன்றைக்கோ இல்லை நாளைக்குள்ளே ரீச் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு 11 ரூபா 18 ரூபா போட்டிங்கன்னா ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்து ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில் காயின் பார்க்கலாம். சில் காயின் வந்து உங்களுக்கு 14 ரூபாய் இருக்குது. ஸோ இப்போ இந்த கரண்ட் ரேட் வாங்கலாமா, தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஸோ வாங்கி வச்சுட்டு ஒரு 16 ரூபா 50 பைசா சேல்ஸ் டார்கெட் போட்டு வைங்க, கண்டிப்பாக ரீச் ஆகும். லாங் டைமில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் இந்த காயின் வந்து நல்ல ஸ்கோப்பான காயின் தான். வெட் காயின் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வாங்கலாம். 12 ரூபா இருந்தது. ஸோ இப்போ 13 ரூபா கிட்ட போயிட்டுருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக 18 ரூபா 20 ரூபா இந்த ரேஞ்சுக்கெலாம் ரீச் ஆகும். ஆல்ரெடி இந்த ரேட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஃப்யூச்சர்லேயும் வந்து இந்த காயின் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸுக்கு நீங்கள் பார்க்கும்போது இந்த 18 ரூபா இருந்தது, 13 ரூபா இருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கி வைங்க. 14 ரூபா 15 ரூபாய்க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஒரு 18 ரூபா 19 ரூபா சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகே, இடிஹெச் ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. எப்பயும் பெரிய காயின் சொல்ல மாட்டேன். ஸோ இது இடிஹெச் இப்போ கரண்ட்டாக டவுனில் தான் இருக்குது. ஸோ வாங்கி வச்சுட்டு ஒரு 3 லட்சம் வரும்போது எவ்வளோக்கு உங்களுக்கு கையில் காசு இருக்கோ ஒரு மினிமம் அமௌண்ட் இடிஹெச்சில் வாங்கி வச்சுட்டு அது 3 லட்சத்துக்கு வரும்போது சேல்ஸ் டார்கெட் வந்து வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ஜின் காயின் பார்க்கலாம். ஸோ என்ஜின் காயின் வந்து 159 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த காயின் ஆல்மோஸ்ட் 200 ரூபா 210 ரூபா இந்த ரேட்டில் ஏறி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் தாராளமாக வாங்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 45 ரூபா அந்த ரேஞ்ச் வரலாம் டவுன் ஆகிருக்கு. ஸோ அந்த இதுக்கு டவுன் ஆகும்போது நீங்கள் பை டார்கெட் போட்டு வைங்க. 45 ரூபா இல்லை 50 ரூபா போடுங்க. ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு வாரம் 10 நாள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த காயின் வந்து ரீச் ஆகும். ஓகே, 1 இன்ச் காயின் பார்க்கலாம். டெஃபி காயின் இந்த எக்ஸ்சேஞ்ச் காயின் உங்களுக்கு 420 ரூபா, அதுக்கு டவுனில் வந்து 380 ரூபாயில் ட்ரேடில் இருக்குது. நீங்கள் ஒரு 390 ரூபாய்க்கு பை டார்கெட் போட்டு வச்சிங்கன்னா அகைன் சேல் டார்கெட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு 500 ரூபா 600 ரூபா போகும்போது சேல்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரினா. ஷார்ட் பீரியட்லனா ஒரு 390 ரூபா நீங்கள் பை டார்கெட் போட்டுட்டு 430 ரூபா இல்லை 440 ரூபா சேல் டார்கெட் போடுங்க. ஸோ அந்த ரேஞ்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரீச் ஆகும். லாங் டைமுக்கும் இந்த காயின் நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். நல்ல இன்கம் இருக்குது.
ஓகே. சிஆர்வி காயின் பார்க்கலாம். சிஆர்வி காயின் வந்து ரூ. 270 இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரூ. 340 இந்த ரேஞ்சில் வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த காயின் ஒரு ரூ. 250 பை டார்கெட் போட்டு வைங்க கண்டிப்பாக. இல்லை ரூ. 245 கூட போட்டு வைக்கலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ ரூ. 245 பை டார்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து ஒரு ரூ. 280 வரலும் சேல் டார்கெட் போடலாம். ஸோ இந்த ஷார்ட் பீரியடுக்கும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். லாங் பீரியடுக்கும் இந்த சிஆர்வி காயின் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். இது வந்து நல்ல ஸ்கோப்பான காயின் தான் இந்த காயின். ஸோ பிட்காயின் ஈத்தரியம் ரேட்டு ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த காயின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஷிப் காயின் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 0.0014 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 0.0011 அந்த ரேஞ்சில் இருக்கும் போது பை டார்கெட் வைங்க. அதுக்கப்புறம் 13, 14 அந்த ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும்போது சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். லாங் டைமுக்கு இந்த காயின் ஸ்கோப் இருக்குது. ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த காயின் நீங்கள் எவ்வளோ வாங்கி வைக்கிறீங்களோ உங்களுக்கு பல மடங்கு இந்த காயின் மூலிமா லாபம் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இது பைனான்ஸ்லேயும் லிஸ்டட் ஆகிருக்கு இந்த காயின். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தனி போர்ஷன் வந்து ட்ரேடிங் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 10 லட்சம் காயின் 20 லட்சம் காயின் சொல்லிட்டு வாங்கி தனியாக வச்சுருங்க. அந்த காயினை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்தில் பெரிய லெவல் க்ரோத் இருக்கும். உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தனியாக ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக வைங்க. மேட்டிக் காயின் பார்த்துருவோம். ஸோ 164 இருக்குது. மேட்டிக் காயின் ஏடிஏ காயின் வந்து கண்டினியூவாக க்ரோத்தில் தான் இருக்குது. ஸோ இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் 140 இந்த ரேஞ்சுக்கு டவுன் ஆகுதான்னு பாருங்கள். 140, 150 அந்த ரேஞ்சுக்கு டவுன் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ரேட்டுக்கே அப்படியே பை பண்ண வேணாம். அப்படியே பண்ணாலும் கூட கண்டிப்பாக வந்து க்ரோத் ஏறிடும். உங்களுக்கு கண்டினியூவாக வந்து க்ரோத் ஏறிட்டுருக்கு. பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வெஜ்ரெக்ஸில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களா அவங்களுக்கு பண்ணுங்கள். இல்லை இன்னும் ஜாயின் பண்ணல வெஜ்ரெக்ஸ்லனா என்னோடய லிங்க் வந்து கொடுங்க. என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. ஏதாவது அர்ஜென்ட்டுனா கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு க்ளியர் பண்ணுறேன். உங்களுக்கு எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூகுள் பே நம்பர் இருக்குது. கூகுள் பே நம்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணலாம். அது கம்பல்ஷன் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.